ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது என்னடா மிளகா பொடி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது மிளகா பொடி இல்லை, இதுதான் தக்காளி பொடி. இந்த தக்காளி பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக வந்து நான் வந்து 2 கிலோ தக்காளி வந்து வாங்கிட்டு வந்து கழுகி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்க பாட்டெல்லாம் நீக்க செஞ்சிடணும். ஏன்னா அதுதான் கிட்னி ஸ்டோன் வரும். எந்த சமையலுக்கு தக்காளி எடுத்தாலுமே அந்த நடுவில் இருக்க அந்த பாட்டை வந்து நம்ம வந்து நீக்க செஞ்சிடணும். அப்புறம் தக்காளியை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக காயட்டும் அப்படின்றதுக்காக வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணேன். அதுவே எனக்கு வேலையாக போயிடுச்சு. ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணதால பாத்திரத்தில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கிடுச்சு. நான் சுரண்டி தான் எடுத்தேன். ஆனால் இது ட்ரையர் வந்து இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து மிஷின் இருந்துச்சுன்னா இதை வந்து தக்காளியை வந்து ரெண்டாவே கட் பண்ணிக்கிறலாம். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணால் ஜூஸ் நிறையா வேஸ்ட் ஆகி போயிடும். ரெண்டாக கட் பண்ணால் ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. விலை குறைவாக இருக்கையில் வந்து தக்காளி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கூட யூஸ் ஆகும். நான் கட் பண்ண தக்காளியை வந்து 3 பாத்திரத்தில் மாற்றி அதுக்கு மேலே லைட்டாக உப்பு தூவி நான் வெயிலில் வந்து 3 நாளாக காய வச்சேன். 3 நாள் காஞ்சதுக்கப்புறம் தான் அது நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துச்சு. காஞ்சதும் இவ்வளோ தான் இருக்கும். 10 கிலோ தக்காளி வாங்கினா தான் 1 கிலோ பவுடர் வந்து நமக்கு பொடி பண்ண முடியும். 10 கிலோ தக்காளிக்கு 1 கிலோ பொடி தான் கிடைக்கும். நான் இப்போ வந்து காய வச்சது எடுத்து வச்சுருக்கிறது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் கொண்டுட்டு போகலாம். ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வெயில் இருக்குது. நான் வந்து கேரளாவில் இருக்கிறதுனால அவ்வளோவா வெயில் இல்லை. இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே கொண்டுட்டு போகலாம். தக்காளி வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கையில் வந்து வாங்கி இந்த மாதிரி செய்யலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.